கவி, இந்த சாரில சும்மா தேவதை மாதிரி இருக்குடி. என்ன விஸ்வா, இது சாதாரண பூனம் சாரி தான், இதுல என்னத்த பெருசா நீங்க தேவதையை கண்டீங்க? என் கவி போடுற எந்த ட்ரெஸ்ஸா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அவளுக்கு திருஷ்டி கழித்தவன், என் பொண்டாட்டி மேல யாருக்கனும் படக்கூடாது, சரிடி நீ போ என்று கூறிவிட்டு டவலை எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்கு சென்றான். கவிதா அறையை விட்டு வெளியில் வந்ததும் அங்கே ஹாலில் சோஃபாவில் சுரேஷும் ஹரியும் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தனர். கவிதா அவர்கள் முகத்தை பார்க்க சங்கடப்பட்டு கொண்டு கீழே குனிந்து நடந்து வந்தவளை பார்த்த சுரேஷ், கவிதா எழுந்திருச்சிட்டியாமா? குட் மார்னிங். குட் மார்னிங் மாமா. உன்னோட காஃபி சூப்பரா இருந்துச்சுமா, அதைத்தான் டேஸ்ட் பண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் மாமா. நீ இவ்ளோ சூப்பரா காஃபி போடுவியாமா? ஏதோ போட்டிருக்கேன் மாமா. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, உன் காஃபி எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? நான் சொல்றது கரெக்ட் தானே மாப்பிள என்றதும் உடனே ஹரி, ஆமா கவிதா, நீ போட்ட காஃபி உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் அண்ணா என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அங்கு வந்த பிரியங்கா, கவி குட் மார்னிங். இன்னைக்கு நீ எழுந்து பூஜையெல்லாம் பண்ணி காஃபி போட்ட போல இருக்கே. நான் தான் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தேன். நல்லா இருந்துச்சு கவி காஃபி என்றதும், அக்கா நிஜமாவே நல்லா இருந்துச்சா? தேங்க்ஸ்கா என்று சந்தோஷமாக கூற, அதே நேரம் பிரியங்கா, கவி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹரி அண்ணான்னு கூப்பிட்ட, இப்போ என்ன அக்கான்னு கூப்பிடுற? இது என்ன உறவு முறையில வரும் என்றதும் சிறிது நேரம் அமைதியாக யோசித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை. அப்பொழுது பிரியங்கா, நீ என்னை எப்பவுமே அக்கான்னு தான் கூப்பிடுவ, அது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ நான் அக்கான்னா என்னோட வீட்டுக்காரர் உனக்கு மாமா தானே வேணும், நீ ஏன் அண்ணனு கூப்பிடுற அவரை என்று கேட்டதும் தான் அவளுக்கு தெளிவாக புரிந்தது. நான் சரியா நோட் பண்ணலக்கா. சரி சரி, இட்ஸ் ஓகே, இனிமே நீ ஹரிய மாமானே கூப்பிடு, சரியா? சரிங்கக்கா என்றவள் பின்பு அங்கிருந்து நேராக கிச்சனுக்கு செல்ல, அங்கே கௌசல்யா காலை உணவுகளை தயார் செய்து கொண்டிருந்தார். பின்னாலேயே பிரியங்கா வரவும், என்ன கவி ஏதாச்சும் வேணுமா என்று கேட்க, அத்தை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்தேன். எப்படியும் நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல காலேஜ் கிளம்பிடுவேன். அதுக்கு முன்னாடி என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்னு தான் வந்தேன் என்றதும் கௌசல்யாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. வேண்டாம்மா, நீ காலையில எழுந்து பூஜை பண்ணி காஃபி போட்டு வச்சதே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ போய் நீ ரிலாக்ஸா காலேஜ்க்கு கிளம்பு. பிரேக்ஃபாஸ்ட் தானே, நானும் பிரியங்காவும் சேர்ந்து ரெடி பண்ணிடுறோம். இல்லத்த பரவாயில்ல, நானும் ஏதாச்சும் செய்யறேன், எனக்கு சும்மா இருக்க பிடிக்காது. பாருடா, சரி வா, இந்த சட்னியை மட்டும் நீ அரைச்சு கொடு, ஓகேவா? சரிங்கத்த என்று சந்தோஷமாக அதை எடுத்துக்கொண்டு சென்று மிக்சியில் போட்டு அரைத்தாள். பின்பு காலை உணவாக சுட சுட இட்லியும் தோசையும் தயாராகி முடித்தது. பெண்கள் மூவரும் அதை டைனிங் டேபிளில் கொண்டு வந்து அடுக்கி கொண்டிருக்க, அதே நேரம் ஆண்கள் அனைவரும் குளித்து முடித்து ஆபீஸ் செல்வதற்காக தயாராகி டைனிங் டேபிளிற்கு வந்தனர். அப்பொழுது ஹரி விஸ்வாவை பார்த்து, டேய் விஸ்வா, என்னடா நைட்டு ஓகேவா என்றதும், டேய் வாய மூடுடா என்று கூறிய விஸ்வாவிடம், சரி சரி, நீ ரொம்ப கூச்சப்படுற, எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், ஓகேவா என்று கூறி ஹரி அமைதியாக சாப்பிட, இவர்கள் இரண்டு பேரும் மறைமுகமாக பேசிக் கொண்டதை பார்த்த சுரேஷிற்கு சிரிப்புதான் வந்தது. பிறகு ஹரிக்கு பிரியங்காவும், விஸ்வாவுக்கு கவிதாவும், சுரேஷிற்கு கௌசல்யாவும் பரிமாறினார்கள். அவர்கள் மூன்று பேரும் திருப்தியாக சாப்பிட்டு முடிக்க, உடனே கவிதாவை பார்த்த விஸ்வா, கவி நீயும் சாப்பிட்டுட்டு கிளம்பி வா, நானே உன்னை காலேஜ்ல டிராப் பண்ணிடுறேன். இல்ல விஸ்வா, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நீங்க ஆபீஸ் கிளம்புங்க, நான் பஸ்ல கூட போய்க்கிறேன் என்றதும் உடனே ஹரி, இல்ல கவிதா, அதான் அவனே கூட்டிட்டு வந்து உன்னை டிராப் பண்றேன்னு சொல்றான்ல, அதனால நீ அவன் கூடவே போ, அதுதான் நல்லது. கவி கேட்டல்ல, நான் தான் உன்னை கூப்பிட்டு போவேன், திரும்ப பிக்கப்பும் பண்ணிட்டு வருவேன், சரியா என்றதும், எதுக்கு விஸ்வா உங்களுக்கு சிரமம்? உடனே கௌசல்யா, இதுல என்னமா சிரமம் இருக்குது, உன்னை கூட்டிட்டு வர வேண்டியது அவனோட கடமை தானே என்று கூற, அதே நேரம் பிரியங்கா, கவிதா இதெல்லாம் ஆரம்பத்துல கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் நடக்கும், இப்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கணும், அப்புறம் கொஞ்சம் வருஷம் போச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்னை தனியாவே எங்க வேணாலும் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புவாங்க, அதனால முடிஞ்ச வரைக்கும் இப்பவே அனுபவிச்சுக்கோ என்று கூற, உடனே ஹரி பாவமாக பிரியங்காவை பார்த்து, பிரியங்கா நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்டி, ஏண்டி இப்படி பேசுற? சரி சரி, நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன், உடனே நீங்க வந்துடுவீங்களே என்று இப்படி சந்தோஷமாக சிரித்து பேசிக் கொண்டிருக்க, அதே நேரம் கௌசல்யா கவிதாவை கையை பிடித்து சேரில் அமர வைத்து, இங்க பாருமா, உனக்கும் காலேஜுக்கு டைம் ஆகுது, அதனால நீயும் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு,
அப்பதான் விஸ்வா கூட போறதுக்கு கரெக்டா இருக்கும் என்று கூறியதும், இல்லத்த, நான் உங்க கூடவே சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். நானும் பிரியங்காவும் எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் நிதானமா உட்காந்து சாப்பிடுவோமா. ஆனா நீ இப்ப கிளம்பணும்ல, அதனால லீவு நாள்ல எங்க கூட சாப்பிட்டுக்கலாம். இப்ப நீ சாப்பிட்டுட்டு கிளம்பு என்று அவளுக்கும் பிளேட்டை வைத்து டிஃபனை வைக்க அதை சந்தோஷமாக சாப்பிட்டவள் பின்பு கை கழுவி விட்டு வேகமாக தன்னுடைய அறைக்கு சென்றாள் புடவையை மாற்றுவதற்காக. அவள் சென்ற சிறிது நேரத்திலேயே ஹரியும் சுரேஷும் ஆபீஸ் கிளம்பி செல்ல, அப்பொழுது விஸ்வாவை பார்த்த ஹரி, டேய், நீ என் கூடவே வரியா? கவிய காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு அப்படியே ஆபீஸ் போயிடலாம். இல்லடா மச்சான், அவ இப்பதான் ரெடியாக போயிருக்கா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பைக்லயே கூட்டிட்டு போய் விட்டுட்டு ஆபீஸ்க்கு வந்துடுறேன். நீ கார் எடுத்துட்டு போடா என்றதும், என்னடா சொல்ற? இந்த வேகாத வெயில்ல எப்படிடா பைக்ல அவ்வளவு தூரம் வருவ? இட்ஸ் ஓகே ஹரி, நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ கிளம்பு, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு என்றதும் அரைகுறை மனதோடு அங்கிருந்து புறப்பட்டு சென்றவன் பிரியங்காவிற்கு பாய் சொல்லிவிட்டு அவன் காரை எடுத்துக்கொண்டு புறப்பட, அதே நேரம் சுரேஷும் அவருடைய பைக்கை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். அப்பொழுது ஹரி, என்ன மாமா, எத்தனை தடவை சொல்றேன் டெய்லி நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன்னு, ஆனா நீங்க கேட்கவே மாட்டீங்கல்ல. மாப்ள, நான் எப்பவும் சொல்றதுதான் இப்பவும் சொல்றேன். எனக்கு ஏன் வண்டியில போனாதான் சந்தோஷமாவும் திருப்தியாவும் இருக்கும். அதனால நான் அதுலயே போய்க்கிறேன். ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்க. சரிங்க மாமா, அப்புறம் உங்க இஷ்டம் என்று கூறிவிட்டு இருவரும் புறப்பட்டு சென்று விட்டனர். அவர்கள் இருவரும் சென்றதும் பிறகு உள்ளே வந்த பிரியங்காவும் கௌசல்யாவும் அவர்களது காலை உணவு சாப்பிட தொடங்க, அதே நேரம் விஸ்வா நேராக தன்னுடைய அறைக்குள் நுழைந்தான். அங்கே கவிதா தனது சேலையை கழட்டிவிட்டு வேறொரு சுடிதாரை போட்டுக்கொண்டு தலை சீவி கொண்டிருந்தாள். அதை பார்த்த விஸ்வா நேராக உள்ளே வந்து அவளை பின்னால் இருந்து இறுக்கமாக அணைத்து கொண்டு அவள் தோள்பட்டையில் தன் தாடையை பதித்தவன், ஹேய் கவி, அதுக்குள்ள ட்ரெஸ் மாத்திட்டியா? ஆமா விஸ்வா. சே, இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணுமோ, லேட்டா வந்துட்டேனோ. விஸ்வா, காலையில என்ன பேச்சு இது? என்னடி நீ ஒரு ரொமான்டிக்கா பேசினா திட்டுற? நல்லா பேசுனீங்க என்றவள் வேகமாக தலையை சீவி முடித்துவிட்டு பிறகு நெற்றியில் மீண்டும் குங்குமத்தை எடுத்து கொஞ்சம் வைத்துக்கொண்டு, சரி விஸ்வா, அப்ப நம்ம கிளம்பலாமா? டைம் ஆயிடுச்சு. ஓகேடி செல்லம், போலாம். நீ போய் உன்னோட பேக் எடுத்துட்டு வா என்றதும் அவளது கல்லூரி பேகை எடுத்துக்கொண்டு வந்தவள், சரி விஸ்வா, வாங்க நம்ம கிளம்பலாம் என்று முன்னே செல்ல, பட்டென்று அவள் கையை பிடித்து இழுத்தவன் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு, எதுக்கடி இவ்வளவு அவசரமா கிளம்புறதுலயே குறியா இருக்க? என்ன விஸ்வா இது விளையாட்டு? காலேஜ் போகணும், டைம் ஆச்சு இல்ல. நீங்களும் ஆபீஸ் போகணும். ஆல்ரெடி ஹரி மாமா கிளம்பிட்டாரு, தெரியும் இல்ல? எல்லாம் எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை. ஃபர்ஸ்ட் மாமனுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனை கொடு, அப்பதான் உன காலேஜுக்கு கூட்டிட்டு போவேன். கமிஷனா? அப்படின்னா என்ன என்றதும் அவன் உதட்டில் கை வைத்து காட்ட, நான் மாட்டேன்பா. காலையில காலேஜ் போற பிள்ளைய இப்படி எல்லாம் பண்ணா அன்னைய பொழப்பு விளங்கிடும். என்னடி ரொம்ப ஓவரா சீன் போடுற? ஒழுங்கா குடுத்தினா உன்னை கூட்டிட்டு போவேன். நீங்க கூட்டிட்டே போகாட்டினாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் எப்பவும் போல பஸ்லயே போய்க்கிறேன் என்று பேக்கை மாட்டியவள் வேகமாக வெளியே செல்ல பார்க்க, மீண்டும் அவளின் கையை பிடித்து இழுத்ததும் அவன் மேலே வந்து பொத்தென்று சரிய அவன் பேலன்ஸ் இல்லாமல் மெத்தையில் தொப்பென்று விழுந்தான். அவன் மார்பின் மேலே விழுந்த கவிதா, விஸ்வா, என்ன பண்றீங்க நீங்க? இது என்ன விளையாட்டு? என்னடி, நான் உன்கிட்ட விளையாடாம வேற யார் விளையாடுவாங்க? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி, அப்போ உன்கிட்ட தானே நான் விளையாட முடியும். ஆமா, இவர் சொல்றத பார்த்தா ஊருக்குள்ள எல்லாரும் 10 பொண்டாட்டி வச்சிருக்க மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் ஒரு பொண்டாட்டி தான் இருக்கும். அந்த பொண்டாட்டி கூட தான் எல்லாரும் விளையாடுவாங்க. லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காம இப்போ வாங்க விஸ்வா, டைம் ஆகுது. நீங்க எவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? கிளாஸ் ஆரம்பிச்சிரும். நேத்தே நான் கிளாஸ் அட்டன் பண்ணல. கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் போறேன். நானே ரொம்ப கவலையில இருக்கேன். என்னை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களா, ஏதாவது பேசுவாங்களான்னு. நீங்க என்னடான்னா அந்த நினப்ப கொஞ்சம் கூட இல்லாம இப்படி என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று மூச்சு விடாமல் பேசிய மனைவியை உற்று பார்த்து கொண்டிருந்தவனை பார்த்தவள், எதுக்கு இப்ப என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? நான் எவ்வளவு நேரமா காட்டு கத்து கத்திட்டு இருக்கேன். கொஞ்சமாச்சும் அது உங்க காதுல விழுகுதா இல்லையா? இப்போ நீ பேசி முடிச்சிட்டனா அடுத்தது நான் பேசலாமா? ஆமா, உங்களை பேச வேண்டாம்னு சொன்னா மட்டும் நீங்க என்ன கேட்கவா போறீங்க? சட்டுன்னு சொல்லுங்க, மணி ஆகுது என்றதும் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டவன்,
அடியே லூசு பொண்டாட்டி, நீ தாண்டி என் மேல விழுந்து கிடக்க. நீ எழுந்திருச்சாதான் நானும் எழுந்திருக்க முடியும். இதுல நான் ஏதோ உன் மேல விழுந்து கிடக்குற மாதிரி சொல்றல்ல என்றதும் தான் அவன் மார்பின் மீது பள்ளி போல ஒட்டி கொண்டிருப்பதை அப்பொழுதுதான் கவனித்தாள். அதில் அவள் முகம் குப்பென்று சிவந்து விட அவனிடம் இருந்து எழுந்திருக்க பார்க்க அவன் பிடி உடம்பு பிடியாக இருக்கியது. இப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? விடுங்க விஸ்வா, மணி ஆகுது. சரி சரி, காலையிலே நீ இப்படி வந்து என் மேல விழுந்து எனக்கு என்னென்னவோ பண்ணிட்டடி. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நைட்டு வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்கணும், சரியா? அதெல்லாம் நைட்டு பாத்துக்கலாம், இப்போ வாங்க என்று எழுந்தவள் அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு வர இருவரும் வெளியே வந்து கௌசல்யாவிடம் சொல்லிக் கொண்டு கிளம்பினர். பைக்கில் ஏறி அமர்ந்ததும் சிறிது தூரம் சென்ற விஸ்வா ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்திவிட்டு, கவி கீழே இறங்குடி. என்ன விஸ்வா, ஏன் இப்ப எதுக்கு கீழே இறங்க சொல்றீங்க? ஐயோ கடவுளே, உங்களோட பெரிய ரோதனையா போச்சு என்று புலம்பிக் கொண்டே இறங்கிவிட்டு, இப்போ என்ன பிரச்சனை விஸ்வா என்றதும், பின்னடி ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு போற மாதிரி 2 காலையும் ஒரே பக்கமா போட்டு உட்காந்துட்டு வர, புருஷன் கூட உட்காந்துட்டு போறோம்னு கொஞ்சமாச்சும் நினைப்பு இருக்கா இல்லையா? ஒழுங்கா டபுள் சைடும் காலை போட்டு என்னை இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு வருவியான். அத்தனை பார்த்தேன். எப்படித்தான் இப்படி எல்லாம் டிசைனா பிளான் போடுவீங்களோ தெரியல என்றவள் 2 பக்கமும் காலை போட்டுக்கொண்டு ஏறி அமர்ந்து, இப்பவாது போறீங்களா என்றதும், இப்படி எல்லாம் சொன்னா வண்டி இங்கிருந்து நகரவே நகராது. கொஞ்சமாவது என்கிட்ட ரொமான்டிக்கா பேசு, அப்பதான் வண்டிய மூவ் பண்ணுவேன். என்ன விஸ்வா இது, உங்களோட பெரிய ரோதனையா போச்சு. இதுக்கு பேசாம நான் பஸ்லயே போயிருப்பேன். உங்க கூட போய் வந்தே பாருங்க, நாளையில இருந்து நான் பஸ்லயே போய்க்கிறேன். அப்படியெல்லாம் உன்னை விட முடியாது செல்லம். நீ இனிமே என் கூட தான் வரணும், என் கூட தான் போகணும். உன்னை தனியா எங்கேயும் விட மாட்டேன். இது என்ன வம்பா இருக்கு? ஏதோ ஜெயில் கைதிய அடைச்சு வச்சிருக்க மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படித்தான் வச்சுக்கோ. இப்ப நான் சொல்றத செய்வியா, செய்ய மாட்டியா என்றதும் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை விட்டு விட்டு அவன் கன்னத்தை பிடித்து கிள்ளி, விஸ்வா என் செல்ல புருஷன்ல, இப்போ மணி ஆயிடுச்சு, காலேஜுக்கு போகணும், வண்டி எடுங்க, உங்க பொண்டாட்டி பாவம்ல பிளீஸ் என்றதும், கவி இப்படி சொல்லி பழகு, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த வாங்க போங்கன்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ என்ன விஸ்வான்னு கூப்பிடுறல்ல? ஆமா, அது கூட அப்படியே நீ வா போன்னு பேசு, இல்ல வாடா போடான்னு கூட சொல்லு என்றதும் உடனே கவிதா, அப்படியே சொல்றீங்க? எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. இந்த ஏங்க வாங்க போங்க அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. இனிமே நான் உன்னை எப்படி கூப்பிடுறேன்னு நீயே பாரு. சரிடா, இப்போ வண்டி எடு, மணியாச்சு. கிளம்புடா, மணியாவது. எதுக்குடா என் மூஞ்சியே பாத்துட்டு இருக்க? என்னடி ஒரு பேச்சுக்கு போடா வாடான்னு சொல்லி கூப்பிடுன்னு சொன்னா மூச்சுக்கு 300 தடவை கூப்பிடுற? அப்படிதாண்டா கூப்பிடுவேன். இப்போ என்னடா வண்டி எடுக்குறியா இல்லையா? போறேன்டி, போறேன். என்னவோ தெரியல, நீ ஒரு மார்க்கமா தான் இருக்க. அப்புறம் வச்சுக்கிற உனைய என்றவன் வேகமாக வண்டியை ஓட்டி கொண்டு சென்று வேண்டுமென்றே அங்கங்க பிரேக் போட்டு கொண்டும் ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்கி கொண்டும் இருந்தவனை பார்த்து முறைத்தவள், என்ன விஸ்வா இது, சிறுபிள்ளைத்தனமா நடந்துக்கிறீங்க? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஏதோ லவர்ஸ் மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னடி கல்யாணம் ஆனா என்ன? நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்கு. நீ என்ன சொன்ன? இனிமே நம்ம ஃப்ரெஷ்ஷா லவ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்ன இல்ல? அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு இல்லனா எப்படி? ஆனாலும் நீங்க ரொம்ப ரொமான்டிக் தான் விஸ்வா. இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி மூஞ்சிய வச்சிருந்துட்டு இப்போ சான்ஸ் கிடைச்ச உடனே கெடாவே வெற்றீங்க பாத்தீங்களா? ஆமாண்டி, இந்த மாமனை பத்தி நீ என்ன நினைச்ச என்று சந்தோஷமாக இவர்கள் பேசிக் கொண்டு வரவும் அதே நேரம் காலேஜ் வரவும் சரியாக இருந்தது. அவளை இறக்கி விட்டவன், சரி கவி, பார்த்து பத்திரமா இரு, ஏதாவது நான் எனக்கு உடனே கால் பண்ணு, ஓகேவா? சரி விஸ்வா, நான் பாத்துக்கிறேன். எங்க இன்னும் வைஷு வரலையா என்ன என்றதும் டைமை பார்த்தவள், வைஷு வர டைம் தான், அநேகமா இந்நேரம் வந்துட்டே இருப்பான்னு நினைக்கிறேன் என்று அவள் சொல்லி முடிக்கும் பொழுதே ஆதியின் கார் அங்கு வந்து நின்றது. இதோ மேடம் வந்துட்டாங்க என்று கூற உடனே காரில் இருந்து இறங்கிய வைஷு கவிதாவை பார்த்து, ஹாய் கவி, நீ இன்னைக்கு காலேஜ் வரமாட்டேன்னு நினைச்ச, பரவாயில்லையே வந்துட்ட என்று அவளை கிண்டல் செய்யவும் உடனே காரில் இருந்து இறங்கி வந்த ஆதி, டே விஸ்வா, என்னடா கவி இப்பதான் கூட்டிட்டு வந்தியா? ஆமாண்டா. சரி, ஏண்டா நீ பைக்ல வந்த? கார் எடுத்துட்டு வர வேண்டியது தானே? இல்லடா, ஹரி ஆபீஸ்க்கு போகணும், டைம் ஆச்சு இல்ல, அதான் அவனை கார் எடுத்துட்டு போக சொல்லிட்டு நான் பைக் எடுத்துட்டு வந்துட்டேன்.
என்னடா நீ என்கிட்ட சொல்லியிருந்தா கம்பெனில இருந்து இன்னொரு கார் அனுப்பி வச்சிருப்பேன்ல. இருக்கட்டும் மச்சான், பரவாயில்ல. இந்த கார்ல போறதை விட பைக்ல போறதுல தான் செம்ம கிக் இருக்குது என்றதும், என்னடா ஒளடிட்டு இருக்க? பைக்ல போனா வெயில்ல காஞ்சி கருவாடாகணும். இதே கார்ல போனா சொகுசா ஏசில உட்காந்துட்டு போலாம்ல. என்ன ஆதி, ஏசி முக்கியமா சந்தோஷம் முக்கியமா என்று கேட்டதும் உடனே ஆதி அவன் அருகே வந்து, என்னடா நீ ரொம்ப நேரமா ஏதோ உளறிக்கிட்டு இருக்க? பைக்ல வர்றதுல அப்படி என்னடா சந்தோஷம் கிடைச்சது என்றதும் கவிதாவை அழைத்து கொண்டு வரும் பொழுது அவன் பிரேக் போட்டது ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்கியது என்று அனைத்தையும் சொல்லி முடித்தான். அதை கேட்ட ஆதிக்கு கண்கள் எல்லாம் விரிந்தது. டேய், நீ இப்படியெல்லாம் கூட பிளான் பண்ணுவியா? சரியான ஃப்ராடு தானே நீ. இருந்தாலும் இவ்வளவு தூரம் பைக்ல வர்றது சேஃப்டி இல்லடா விஸ்வா. உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது. நாளையில இருந்து நீ நம்ம கம்பெனி கார் ஒன்ன எடுத்துக்கோ, சரியா? நம்ம கம்பெனியில அத்தனை கார் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒழுங்கா இப்போதைக்கு அதுல இருந்து ஒரு காரை எடுத்து யூஸ் பண்ணு. அதுக்கப்புறம் உனக்கு புது கார் ஒன்ன புக் பண்ணிடலாம், சரியா? இல்லடா ஆதி, எனக்கு இந்த பைக்ல வர்றதாண்டா ரொம்ப பிடிச்சிருக்கு. கார்ல வந்தா ஒண்ணுமே பண்ண முடியாதுடா என்றதும் அவன் கூலிங் கிளாஸை கழட்டி தலையில் மாட்டிக்கொண்டு, டேய் லூசு பயலே, கார்ல வந்தா தான் எல்லாமே பண்ணலாம், பைக்ல வந்தா ஒன்னும் பண்ண முடியாது என்றதும், என்னடா மச்சான் சொல்ற என்று கண்கள் விரிய அவனை பார்த்து கேட்க உடனே ஆதி, எப்படி அலைஞ்சிட்டு வர பாத்தியா? பரவாயில்ல சொல்டா மச்சான், பிளீஸ் பிளீஸ் என்றதும், சொல்றேன். காருக்குள்ள இருந்தா நம்ம வைஃப் மேல தைரியமா எங்க வேணாலும் கை வைக்கலாம். அதோட காருக்குள்ளேயே வச்சு அவங்களுக்கு கிஸ் கூட கொடுக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். நீ என்னடான்னா பைக்ல வர்றதுதான் சந்தோஷம்னு லூசு மாதிரி உளறிட்டு கிடக்குற. டே ஆதி, இத பத்தி நான் யோசிக்கவே இல்ல பாரேன். எப்படி நான் மறந்தேன்? நீ வேணா பாரு, இன்னைக்கே ஆபீஸ் போய் இந்த வண்டியை போட்டுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரும்போதே ஒரு கார் எடுத்துட்டு போக போறேன். சூப்பர், இப்பதான் என் விஸ்வா கரெக்டா யோசிச்சிருக்கான். சரி, அப்போ உன் பொண்டாட்டியை இறக்கி விட்டல, கிளம்பலாமா? கிளம்பலாம்டா. நீ சரி முன்னாடி போ, நான் பின்னாடியே பைக் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏண்டா, பைக் எப்படி ஒரு ஓரமா லாக் பண்ணிட்டு வா, இப்பதான் நான் உன்னை கூப்பிட்டு போறேன் வா என்று கூறவும், அதுவும் சரிதான், சரி ஓகே என்றவன் கவிதாவிடம் சென்று, சரி கவி, நான் பைக் இங்கேயே பார்க் பண்ணிட்டு ஆதி கூட கிளம்புறேன், சரியா? சரி விஸ்வா, அப்ப நீங்க கிளம்புங்க. என்னடி மறுபடியும் நீங்க வாங்க போங்கன்ற? சரிடா, நீ கிளம்பு, நம்ம ஈவினிங் பார்க்கலாம் என்றதும் உடனே வைஷு வாயில் கை வைத்து கண்கள் விரிய அதிர்ச்சியாகியவள், என்னடி எங்க அண்ணாவை வாடா போடான்னு சொல்ற? நான் என்ன பண்றது, உங்க அண்ணனோட இம்சை தாங்க முடியல. அவன் தான் என்ன டார்ச்சர் பண்ணி இப்படி கூப்பிட சொல்றான். அது சரி, நடத்து விஸ்வானா, நீங்க ரொம்ப தேறிட்டீங்க. வைஷு, நம்ம இப்ப இருக்கிற காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆயிக்கணும். இன்னும் பழைய காலத்து ஸ்டைல்ல என்னங்க வாங்க போங்கன்னு பேசிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? கரெக்ட் தானா? நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. சரி, அப்போ நீங்க கிளம்புங்க, நாங்க காலேஜ்குள்ள போறோம் என்று கூற உடனே அனுவும், ஹலோ, இங்க நான் ஒருத்தி இருக்கேன், அது உங்க யாருக்காவது ஞாபகம் இருக்குதா இல்லையா? வந்ததுல இருந்து என்னை யாருமே கண்டுக்கவே இல்ல, நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க என்று அவள் கேட்டதும் தான் வைஷுவுக்கும் கவிக்கும் அனு என்ற ஒரு ஜீவன் அங்கு இருப்பது அப்போதுதான் ஞாபகத்திற்கு வந்தது. ஐயோ சாரி அனு என்ற கவிதா, சரி சரி வா என்று கூறிவிட்டு பின்பு வைஷு ஆதியை பார்க்க உடனே ஆதி, சரி நாங்க கிளம்புறோம் என்றவன் விஸ்வாவை அழைத்து கொண்டு புறப்பட்டு செல்ல, அப்பொழுது அனு, கவி வாழ்த்துக்கள், நேத்து விஸ்வா நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டாராமே, அந்த கண்கொள்ளா காட்சிய நான் தான் பார்க்காம போயிட்டேன். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அப்புறம் நேத்துல இருந்து நீங்களும் என்னோட அண்ணி ஆயிட்டீங்க, இனிமே உங்களை நான் மரியாதையா தான் பேசணும் என்றதும், என்ன அனு திடீர்னு நீங்க வாங்க போங்கன்னு எல்லாம் கூப்பிடுற? இனிமே அப்படித்தான், நீங்க ஏன் விஸ்வா அண்ணாவோட வைஃப், அப்படியெல்லாம் நீ வா போ கவின்லாம் கூப்பிட முடியாது, அம்மாவும் திட்டுவாங்க என்றதும், சரி அதுக்கப்புறம் உன் இஷ்டம் என்று இவர்கள் பேசிக்கொண்டே உள்ளே செல்ல, அப்பொழுது கார்த்தி வேகமாக காலேஜுக்குள் நுழைந்தான். வண்டியை நிறுத்திவிட்டு இவர்களிடம் வந்தவன் கவிதாவை பார்த்து, சரியான ஆளு கவினி தெரியுமா, இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தையாவது என்கிட்ட சொன்னியா? ஹம்கனாங்குட்டி, காலேஜ் ஃபுல்லா மத்தவங்க எல்லாம் பேசுறத கேட்டுதான் எனக்கே விஷயம் தெரிஞ்சது. இல்லடா, நேத்து என்னென்னமோ நடந்துருச்சு, அதோட நாங்க வீட்டுக்கும் கிளம்பி போயிட்டோம், அதான். சரி சரி புரியுது, எங்களுக்கெல்லாம் எப்ப ட்ரீட் வைப்ப? ட்ரீட் தானே, கொடுத்துட்டா போச்சு. அப்புறம் ரிசப்ஷன் வைக்கணும்னு ஆதி சொல்லியிருக்காரு, ரிசப்ஷன்ல வச்சு ஒரு கலக்கு கலக்கிடலாம்.
நீ கவலையே படாத என்று கவிதா கூறவும் உடனே கார்த்தியின் கண்கள் விரிந்தது. அவன் அணுவை பார்க்கவும் சரியாக அணுவும் கார்த்தியைத்தான் பார்த்தாள். அப்பொழுது அவளின் மனசுக்குள்ளே, இந்த கார்த்தி ரொம்ப மோசம், இன்னும் எவ்வளவு நாள் தான் இவனோட காதல மனசுக்குள்ளேயே வச்சிருக்க போறான்னு தெரியல. இவன் சொல்லுவான்னு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம சாமியாரா தான் போகணும். அதனால நம்மளே இவங்களோட கிட்ட நம்ம காதல தைரியமா சொல்லிட வேண்டியதுதான். அதுவும் லேட் பண்ணாம சீக்கிரமாவே சொல்லணும் என்று முடிவெடுத்தவள் அவனை பார்த்து சிரிக்கவும் அவனும் லேசாக சிரித்து விட்டு, அப்புறம் உங்க வீட்டுல எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் உன்னோட கல்யாணம் தானே என்றதும் கவிதா பட்டென்று கார்த்தியை திரும்பி பார்க்க உடனே வைஷுவும், ஆமா கார்த்தி, ஆனா அணுவோட கல்யாணம் அப்படியெல்லாம் சாதாரணமா நடந்துராது. ஆதி இருக்காருல்ல, அவர் ஊரையே கூட்டி கல்யாணத்தை அவ்வளவு கிராண்டா செய்யணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு இருக்கிறது இவ ஒரே தங்கச்சி இல்லையா, இவ கல்யாணத்தை அப்படியெல்லாம் சிம்பிளா விட்டுற மாட்டாரு என்றதும் கார்த்தியின் முகம் அப்படியே வாடி போனது. அதை பார்த்த அணுவும் கவிதாவும் உள்ளுக்குள் வருந்தினர். கவிதாவோ, ஐயோ, இப்ப கார்த்தி மனசு தெரியாம இந்த வைஷு இப்படி பேசிட்டு இருக்காளே, அவன் உள்ளுக்குள்ள எவ்வளவு வருத்தப்படுவான்னு அவன் முகத்திலேயே தெரியுது என்று நினைத்தவள், சரி வைஷு, எவ்வளவு நேரம் தான் இங்கேயே நின்னு பேசிட்டு இருக்கிறது, நம்ம உள்ள போலாமா என்று அவர்கள் மூவரும் செல்ல அனு அவள் கிளாஸ் ரூமிற்கு சென்றாள். பிறகு கவிதாவும் வைஷாவும் அருகருகே அமர்ந்து கொண்டிருக்க கார்த்தி மட்டும் அவனுடைய பெஞ்சில் சோகமாக அமர்ந்து கொண்டிருந்தான். அதை கவனிக்காத வைஷு கவிதாவிடம், என்னடி நேத்து நைட் எல்லாம் ஓகேவா? என்ன நேத்து நைட் எல்லாம் ஓகேவா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி கேட்காதடி, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவ சொல்லிட்டேன். ஏங்க நீ டென்ஷன் தான் ஆகே பாப்போம். என்னடி உன் பேச்சுல ஒரு திமிர்த்தனம் தெரியுது. ஆமா, இனிமே எல்லாம் அப்படித்தான். அடிப்பாவி, சரி நீ எப்படியோ இருந்துட்டு போ, நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில சொல்லு. நேத்து நைட்டு சக்சஸா இல்லையா? வாய மூடுடி, ஏன்டி இப்படி கத்துற காலேஜ்ல உட்காந்துக்கிட்டு? அப்புறம் நான் கேட்ட உடனே நீ சொல்லணும், சொல்லலைன்னா வேற என்ன பண்ண சொல்ற? சரி சரி ஓகே, நான் சொல்றேன், அதெல்லாம் சக்சஸ் தான் என்று வெட்கப்பட்டு கொண்டே கூற, அடிப்பாவி, எப்படி கல்யாணமான அன்னைக்கே ஓகே பண்ணிட்ட? என்னடி வைஷு, அதான் நம்ம நைட்டே அதை பத்தி எல்லாம் தெளிவா பேசிட்டு தானே வீட்டுக்கு போனோம். அது என்னவோ சரிதான், ஆனாலும் நீ ரொம்ப ஃபாஸ்ட் தாண்டி. அப்புறம் எப்படி விஸ்வானா, சாஃப்டா இல்ல ரொம்ப ரக்கடா என்று கேட்கவும், அவர் ரொம்ப சாஃப்ட் தாண்டி என்று வெட்கப்பட்டு கொண்டே கூறினார். அடடா, என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு அநியாயத்துக்கு வெக்கப்படுறாளே. எப்படியோ கவி, நீயும் அண்ணனும் சேர்ந்து உங்களோட வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டீங்களே, எனக்கு அதுவே போதும். நீ அன்னைக்கு என்கிட்ட சொன்னல, இன்னைக்கு நான் உன்கிட்ட சொல்றேன், சீக்கிரமே என்ன அத்தையாக்குற வழிய பாரு என்றதும், கவலைப்படாத வைஷு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அடி பாவி, ஆனாலும் நீ ரொம்ப ஸ்பீடா இருக்கடி. என் கதையை விடு, உன் கதை என்னன்னு சொல்லு. என்ன என் கதை? ஹனிமூன் போயிட்டு வந்து இவ்ளோ நாளாச்சு, என்னை எப்ப நீ அத்தையாக்க போற என்றதும் உடனே வைஷு, என்னடி என் கையில என்ன இருக்கு, அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா உன்கிட்டதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன் என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கிளாஸ் தொடங்க ஆரம்பிக்கவும் அவர்கள் பாடத்தை கவனித்துக் கொண்டிருந்தனர். பின்பு மதிய உணவு இடைவேளையின் பொழுது வைஷு சாப்பிட அமர்ந்ததும் கவிதாவிடம், கவி, நீ வீட்ல இருந்து இன்னைக்கு லஞ்ச் கொண்டு வந்தியாடி? ஏன்னா நான் உனக்கும் சேர்த்து தான் எடுத்துட்டு வந்தேன். இல்லடி, அத்தை எனக்கு லஞ்ச் கொடுத்து விட்டுருக்காங்க. யாரு, எங்க அம்மாவா? ஆமா ஆமா, பாருடா. சரி, உனக்கு மட்டும் தான் கொடுத்து விட்டாங்களா என்ன? கவி, என் பொண்ணு வைஷுக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி உனக்கும் ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னடி சொல்ற, நிஜமாவே அம்மா கொடுத்தாங்களா? ஆமாண்டி, இந்தா சாப்பிடு. அது சரி, நான் 2 சாப்பாடு, நீ 2 சாப்பாடு, எப்படி இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறது என்றதும் அங்கு வந்த கார்த்தி, கவி, வைஷு, என்ன சாப்பிட உட்காந்துட்டீங்களா? ஆமாண்டா, நீ சாப்பிடலையா? இல்லப்பா, இன்னைக்கு லஞ்ச் எடுத்துட்டு வரல, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி, நீங்க இங்கேயே இருங்க, நான் கேண்டீன்ல போய் ஏதாச்சும் இருக்கான்னு பாத்துட்டு வரேன். டேய் கார்த்தி, உனக்கு இன்னைக்கு லக்கு தாண்டா, நீ ஃபர்ஸ்ட் உட்காரு என்று வைஷு கூறவும் அங்கே அமர்ந்தவன், என்ன வைஷு, எதுக்காக அப்படி சொல்ற? இங்க பாரு, என்னோட அத்தை கவிக்கும் சேர்த்து லஞ்ச் கொடுத்து விட்டாங்க. இவளோட அத்தை, அதான் என்னோட அம்மா, எனக்கும் இவளுக்கும் சேர்த்து லஞ்ச் கொடுத்து விட்டுருக்காங்க. இவ்ளோ இருக்குது, இது 2ஐயும் நாங்க மட்டுமே சாப்பிட்டு முடிக்க போறோம். அதனால இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்தே சாப்பிடலாம்.
என்றதும் உடனே கார்த்திக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அப்பாடா, நல்ல வேலை, வீட்டு சாப்பாடு, அதுவும் ஒரு நல்ல சாப்பாடா கிடைச்சிருக்கு. அப்புறம் எதுக்கு நான் கேன்டீன்ல போய் சாப்பிட போறேன்? எனக்கு என்ன தலையெழுத்தா? சரி சரி, எனக்கு ஒரு பாக்ஸ கொடுங்க என்று வாங்கி வேகமாக சாப்பிட ஆரம்பிக்க அதே நேரம் அனு அங்கு வந்து சேர்ந்தாள். அண்ணி, என்ன 2 பேர் என்னை விட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல அனு, உனக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கார்த்தி தான் ஃபர்ஸ்ட் ஆளா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு செம்ம பசின்னு நினைக்கிறேன் என்றதும் அவனை பார்த்து முறைத்து விட்டு, கார்த்தி, நான் வர்றதுக்குள்ள உங்களுக்கு அப்படி என்ன அவசரம்? இல்ல அனு, பயங்கரமா பசி எடுத்துருச்சு, அதான். அதுவும் இல்லாம எக்ஸ்ட்ரா சாப்பாடு வேற இருக்குன்னு சொன்னாங்களா, சாப்பாடு வாசனையும் மூக்க தொலைச்சுது, அப்படியே உட்காந்துட்டேன் சாப்பிடுறதுக்கு. சரி சரி, இப்ப வாங்க எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம் என்று அனைவரது உணவுகளையும் ஒன்றாக சேர்த்து சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்தனர். பின்பு மாலை நேரம் ஆனதும் இன்று வழக்கத்தை விட அரை மணி நேரம் முன்பாகவே கல்லூரியை விட்டுவிட்டனர். எதுக்கடி இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பெல் அடிச்சாங்க? அந்த டைம்க்கு தானே நம்மள கூட்டிட்டு போகிறதுக்கு ஆள் வரும். இப்ப முன்னாடியே விட்டாங்கன்னா நம்ம அவ்வளவு நேரம் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? வேற என்னடி பண்றது? சரிவா என்று வெளியில் வரவும் உடனே அனுவும், அண்ணி நானும் வரேன், எனக்கும் போர் அடிக்குது என்றாள். உடனே கார்த்தியும், நானும் வரேன், 3 பொம்பளை பிள்ளைகளையும் தனியா என்னால அனுப்ப முடியாது என்று அவனும் கூட வந்ததும் வெளியே சென்று ஒரு காஃபி ஷாப்பில் அமர்ந்து மூவரும் காஃபி குடித்தனர். அப்பொழுது வைஷு, நீங்க எல்லாரும் காஃபி குடிச்சிட்டே இருங்கப்பா, நான் இதோ வந்துடுறேன். என்ன வைஷு, எங்க போற என்று கவிதா கேட்டதும், பயங்கரமா தலைவலிக்குது, அதான் பக்கத்துல மெடிக்கல் ஷாப் இருக்குது, அங்க போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். வைஷு, இப்படி கண்ட மாத்திரை எல்லாம் போடாதடி, அதெல்லாம் உடம்புக்கு நல்லது கிடையாது. இல்லடி, எனக்கு ஒரு நாளைக்கு தான், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேனே, எனக்கு மண்டை வெடிச்சு செதறிடும் போல இருக்குது என்று கூறவும், சரி அதுக்கு எதுக்கு நீ தனியா போற, நானும் வேணா வரவா? இல்லப்பா, உங்களுக்கு எல்லாம் காஃபி வந்துருச்சு, நீங்க குடிச்சுக்கிட்டே இருங்க, நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா காஃபி ஆர்டர் பண்ணிக்கிறேன் என்றதும் பின்பு எழுந்து பக்கத்தில் இருந்த மெடிக்கல் ஷாப்புக்கு சென்று, அண்ணா என்று அந்த கடைக்காரரை அழைக்கவும், சொல்லுமா என்ன வேணும் என்று கேட்க தயங்கி தயங்கி நின்ற வைஷு, அண்ணா எனக்கு ஒரு பிரெக்னன்சி கிட் வேணும் என்றதும், அதை கேட்க ஏம்மா இவ்ளோ தயங்குற, ஒரு நிமிஷம் இரு என்றவர் ஒரு கிட்டை கையில் எடுத்து கொண்டு வந்து கொடுத்ததும், எவ்வளோனா? 50 ரூபா கொடுமா என்றதும் பேக்கில் இருந்த 100 ரூபாயை எடுத்து கொடுத்தவள், எனக்கு இன்னொன்னு கொடுத்துருங்க என்றதும், 2 வேணுமா? சரி ஒரு நிமிஷம் இரு என்றவர் இன்னொன்று எடுத்து கொண்டு வந்து கொடுக்கவும் அதை தன்னுடைய பேக்கில் வைத்துக் கொண்டவள், தேங்க்ஸ் அண்ணா என்று கூறிவிட்டு அங்கிருந்து மீண்டும் காஃபி ஷாப்பிற்குள் நுழைந்தாள். அவளை பார்த்த கார்த்தி, என்ன வைஷு, மாத்திரை வாங்கிட்டியா? வாங்கிட்டேன்டா, அவரே தண்ணி கொடுத்தாரு, அப்படியே கையோட மாத்திரையும் போட்டுட்டேன். என்னடி, யார் தண்ணி கொடுத்தாலும் வாங்கி குடிச்சிருவியா? மாத்திரை வாங்கிட்டு இங்க வர வேண்டியது தானே, இங்க வச்சு போட்டிருக்கலாம்ல. இல்ல கவி, ரொம்ப தலைவலியா இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. சரி உக்கார் என்று அவளை அமர வைக்கவும் உடனே கார்த்தி இன்னொரு காஃபி போய் ஆர்டர் செய்துவிட்டு வந்தான். அது வந்ததும் வைஷ்ணவி அந்த காஃபியை குடித்து முடிக்கவும் ஆதியும் விஸ்வாவும் வருவதற்கும் சரியாக இருந்தது. அவர்கள் மீண்டும் காலேஜ் வாசலுக்கு வந்ததும் அவர்களை பார்த்தவர்கள், என்ன எல்லாரும் எங்க போய் ஊர் சுத்திட்டு வரீங்க என்று கேட்க, எங்கேயும் போலாதி, இதோ எதிரில இருக்க காஃபி ஷாப்ல போய் காஃபி சாப்பிட்டோம், அவ்வளவுதான். என்ன இன்னைக்கு காலேஜ் சீக்கிரம் விட்டுட்டாங்களா? எப்போ இந்த டைமுக்கு தானே விடுவாங்க. அதை ஏன் கேக்குறீங்க, இன்னைக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பெல் அடிச்சுட்டாங்க. சரி அந்த டைம்ல ஏன் உங்களை தொல்லை பண்ணணும்னு தான் நாங்க அந்த காஃபி ஷாப்புக்கு போயிட்டோம் என்று கூறவும் உடனே விஸ்வா கவிதாவை பார்த்து, என்ன கவி, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? போலாம் விஸ்வா. என்ன நீங்க தனியா ஒரு கார் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நான் என்ன பண்றது, இந்த ஆதியோட தொல்லை தான் தாங்க முடியலையே, கார் எடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சிட்டான் என்றதும், அப்படியா? ஆனா விஸ்வா, இங்க நின்றுட்டு இருந்த நம்மளோட பைக்கை எங்க காணோம்? அது ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போயிட்டாருடி. அப்படியா, சரி ஓகே வைஷு, நீ கிளம்பு, அனு நான் வரேன் என்று கூறவும், பாத்தியானு, இவ புருஷன் வந்த உடனே எப்படி நம்மள கழட்டி விட்டுட்டு போறா, எல்லாம் நேரம்தான், கிளம்புடி என்று கூறவும் சிரித்து கொண்டே, ஆதி வரேன் என்றதும், ஓகே கவி, பார்த்து பத்திரமா போங்க என்று கூற உடனே விஸ்வா கவிதாவின் கார் அங்கிருந்து புறப்பட்டு செல்ல கார்த்தியும் அவர்களிடம் விடைபெற்று சென்று விட்டான்.
பிறகு வைஷுவையும் அனுவையும் காரில் ஏற்றுக்கொண்ட ஆதி, என்ன வீட்டுக்கு போலாமா என்றதும், போலாம் ஆதி என்று கூறியவளை பார்த்தவன், வைஷு ஏன் உன் முகம் இவ்ளோ டயர்டா இருக்கு என்று காரை ஓட்டிக்கொண்டே கேட்க, என்னன்னே தெரியல ஆதி, அப்படிதான் இருக்குது, பயங்கர டயர்டா இருக்கு என்றதும், ஆமா நீ நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து படிச்சுக்கிட்டே இரு, அப்புறம் டயர்ட் ஆகாம என்ன ஆகும், ஒழுங்கா இன்னைக்கு படிக்கிற வேலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நேரத்திலேயே சாப்பிட்டு தூங்குற வழிய பாரு என்றதும், ஆமா ஆதி நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கேன் என்றவள் சரி என்று கூறியவன் நேராக வீட்டிற்கு சென்றான். வீட்டிற்கு சென்றதும் அறைக்குள் நுழைந்த வைஷுவிற்கு மிகவும் பதட்டமாக இருந்தது. ச்சே, நான் ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்? இன்னைக்கு காலையில காலேஜ்ல கவிதா கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்தது. எப்படி என்னோட டேட் மிஸ் ஆனது கூட நான் மறந்து போனேன். ஐயோ கடவுளே, ஒரே குழப்பமா இருக்குது என்று யோசித்துக் கொண்டே இருக்க, அதே நேரம் கண்மணி அவர்களது அறைக்கு வந்தார். கதவை தட்டும் சத்தம் கேட்டதும், வாங்க என்று ஆதி அழைக்க, உடனே கண்மணி உள்ளே வந்து, ஆதி ரிசப்ஷனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு வாரத்துல ரிசப்ஷன் வச்சுக்கலாம்னு பிளான் பண்ணி இருக்கு, அதுக்குள்ள எல்லாம் முடிச்சிட முடியுமாப்பா? என்னம்மா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, தாராளமா பண்ணிடலாம், நீங்க கார்டு அடிக்க கொடுத்துடுங்கம்மா. ஆமாப்பா, ஈவினிங் வர சொல்லி இருக்கேன், வந்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட ப்ரூஃப் பார்த்துட்டா நாளைக்கே வந்துரும், அதுக்கப்புறம் ஒரு 5 days டைம் இருக்குது இல்ல, எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிடலாம். சரிம்மா, அப்போ அதுக்கு உண்டான ஏற்பாடை நீங்க பாருங்க என்றதும் வைஷ்ணவியை பார்த்தவர், வைஷு என்னாச்சுமா, ஏன் உன் முகமெல்லாம் இப்படி வெளிரி போய் வாட்டமா கிடக்கு, உடம்பு ஏதாவது சரியில்லையா என்று நெத்திலையும் கழுத்திலையும் கையை வைத்து கேட்க, ஆமாம்மா ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றா, என்னன்னு தெரியல, அதான் இன்னைக்கு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தூங்க சொல்லியிருக்கேன். வைஷு கொஞ்ச நாளாவே நீ அங்க இங்கன்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்க, ரெஸ்டே இல்லாம உனக்கு, அதனாலதான் இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நைட்டு ரூமுக்கே சாப்பாடு கொடுத்து விடுறேன், சீக்கிரமா சாப்பிட்டுட்டு தூங்குங்க சரியா? சரிங்க அத்தை என்றதும் அவர் வெளியே சென்று விட்டார். பின்பு ஆதி சிறிது நேரம் அவனது வேலைகளை பார்த்து கொண்டிருக்க, வைஷு அமைதியாக பெட்டில் படுத்துக் கொண்டிருந்தாள். 8 மணி ஆனதும் இரவு உணவு தங்களது அறைக்கே வர, அதை இருவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டே சாப்பிட்டனர். பின்பு சாப்பிட்டு முடித்த உடனேயே ஆதி, வைஷு இன்னைக்கு நீ படிக்கலாம் வேண்டாம், சீக்கிரமா படுத்து தூங்கு சரியா? ஓகே ஆதி என்றவள் ரெஸ்ட் ரூம் சென்று விட்டு வந்து மெத்தையில் படுத்துக் கொண்டாள். அவள் மிகவும் சோர்வாக இருப்பதை பார்த்தவன் அவள் அருகே சென்று அமர்ந்து அவளுக்கு ஒரு போர்வையை எடுத்து போர்த்து விட்டு அவள் நெற்றியில் மென்மையாக ஒரு முத்தத்தினை பதித்தான். சரிடி, நீ கண்ண தூங்கு, எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் வேலை இருக்கு, அதை மட்டும் முடிச்சிட்டு வந்து நானும் படுத்துக்கிறேன் சரியா? இல்லாதி, நீங்களும் என் கூட படுத்துக்கோங்க, இல்லனா எனக்கு தூக்கமே வராது. அப்படி சொல்றியா? சரி ஓகே இரு என்றவன் அவள் அருகில் படுத்துக்கொண்டு அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டவன் அவள் முதுகில் லேசாக தட்டி கொடுத்து கொண்டிருக்க, அந்த அணைப்பிலேயே நிம்மதியாக கண்ணுறங்கி விட்டாள். பின்பு அவனுக்கும் உறக்கம் கண்களை தழுவ அவளை அணைத்தபடியே அவனும் உறங்கிவிட்டான்.